Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல வால்யூம் 1ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கக்கூடியத ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்கட் ட்ரிக் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் இந்த 1 மார்க் கொஷின் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ மற்ற வேற எந்த ரீசனும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2023 எடிஷன் புக்கு 2023 இந்த வருஷம் புதுசாக நான் கொடுத்த அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5ல இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொஷின் இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்கும், இங்கேயும் உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே ஒன்றா இருக்கிறதுனால ஒன்று தான் ஆன்சர். தென் செகண்ட் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் அப்படின்னு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கிறதுனால இன்ஃபைனைட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இங்க ஆர் கொடுத்துருக்காங்களா, ஆர் ஃபார் ரேஞ்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. இந்த கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல மற்ற 3 ஆப்ஷன்ஸ்லயுமே உங்களுக்கு ரேஞ்சுன்ற வார்த்தை இருக்காது. இந்த 4th ஆப்ஷன்ல மட்டும்தான் ரேஞ்சுன்ற வேர்டு இருக்கும், அதனால 4th தான் கரெக்டான ஆன்சர். தென் 4th கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ்ல செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், 4th ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூக்கு பக்கத்துலயுமே எக்ஸ் இருக்கும். இங்க பாருங்க 2x 4x மைனஸ் 2x 2x 4x 2x மைனஸ் 2x 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 இருக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் இங்க 4க்கு பக்கத்துல எக்ஸ் இருக்காது. அப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால இதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஸ் வந்திருக்கும், செகண்ட் டி வந்திருக்கும். கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ்லயுமே உங்களுக்கு 3 ஆப்ஷன்ல அந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எஸ் செகண்ட் டி, ஃபர்ஸ்ட் எஸ் செகண்ட் டி, ஃபர்ஸ்ட் எஸ் செகண்ட் டி. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், எஸ் செகண்ட் வந்திருக்கும், அதனால அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 6th கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல உங்களுக்கு என் வந்திருக்குதா, அப்ப என் தான் ஆன்சர். தென் 7th கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்போ 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இந்த 3 வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட்டா மாத்திக்கோங்க. இந்த 70 நம்ம சிங்கிள் டிஜிட்டா மாத்தணும்னா 7 + 0 7 வந்துடும். அடுத்து இதை நம்ம சிங்கிள் டிஜிட்டா மாத்துவோம், 1 + 0 1 வந்துடும். அடுத்தது இங்க 4 + 1 5. இப்போ இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 7 + 1 8, 8 + 5 13 வரும். கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல இந்த செகண்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 அப்படின்ற நம்பர் இருக்கு பாருங்க நடுவுல. ஸோ அதனால அதுதான் கரெக்டான ஆன்சர். தென் 8th ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க உங்களுக்கு 8 இருக்குது, தென் இங்க 2 இருக்குது. இந்த 8 டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்தோம்னா 4 தானே வரும், 4 தான் ஆன்சர். தென் 9th கொஸ்டின் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்பர் 2 இருக்குது, தென் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்குது. 2ஐயும் 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 கிடைக்கும், 6 தான் கரெக்டான ஆன்சர். தென் 10th கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு கொஸ்டின்ல உங்களுக்கு 17 இருக்கு பாருங்க, அப்ப 17 தான் ஆன்சர். தென் 11th கொஸ்டின்ல இங்க பாத்தீங்கன்னா இங்க a கிராஸ் b இருக்கும், இங்க b கிராஸ் a இருக்கும். ஏல ஆரம்பிச்சு ஏல முடியுதா, அப்ப a கிராஸ் a. தென் 12th கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல உங்களுக்கு 3ன்ற நம்பர் இருக்குதா, அப்ப கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் 4 ஆப்ஷன்லயும் பார்க்கும்போது எந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதுல தான் 5 1 2. இதுல பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் தான் இருக்கு, இதுல 2 எலமெண்ட் தான் இருக்கு, இதுல 4 எலமெண்ட் இருக்கு. அப்ப 3 எலமெண்ட்ஸ் அப்படின்றது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேர்ட் ஆப்ஷன்ல. தென் கொஸ்டின் நம்பர் 13 14 டெஃபினிஷன்ஸ். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு செட்டா கொடுக்காம இந்த மாதிரி உங்களுக்கு டெஃபினேஷனா கொடுத்துருந்தாங்கன்னா டிரான்சிட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதுவே 14th கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு செட்டாவே கொடுத்துருக்காங்களா, செட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிம்மெட்ரிக்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. ரெண்டுலேயுமே ஒரே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும்.
13th கொஸ்டின் வந்து செட் கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க, அப்போ டிரான்சிட்டிவ். தென் 14th கொஸ்டின் வந்து செட்டாகவே கொடுத்துருப்பாங்க, அது சிமெட்ரிக். தென் இது ஒரு முக்கியமான இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஞ்ச் அப்படின்னு வந்தாவே டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இங்கே பாருங்க ரேஞ்ச் வந்திருக்கா, இது சேம் ப்ராக்கெட்டில் ஆரம்பிச்சு சேம் ப்ராக்கெட்டில் முடிஞ்சிருக்கு, இது சேம் ப்ராக்கெட் சேம் ப்ராக்கெட் சேம் ப்ராக்கெட் சேம் ப்ராக்கெட். அந்த 4th ஆப்ஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராக்கெட்டாக இருக்கும், இது ஒரு ப்ராக்கெட்டாக இருக்கும், இது ஒரு ப்ராக்கெட்டாக இருக்கும், இது ஒரு ப்ராக்கெட்டாக இருக்கும். இப்போ ரேஞ்சுன்னு வந்தாவே டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸ். 16th கொஸ்டின் பாருங்க, ரேஞ்சுன்னு வந்தாவே டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸ்னு சொல்லியிருக்கேன், ஆனால் இங்கேயும் டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸ் இருக்குது, இங்கேயும் டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. நமக்கு வேல்யூ இருக்கணும், அதுதான் முக்கியம், இந்த இன்ஃபினிட்டிவ்லாம் இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின், இங்கே டொமைன் கோடொமைன் அப்படின்னு வந்தால் ரெண்டுமே நமக்கு ப்ராக்கெட்குள்ளே இருக்கணும். இந்த 4 ஆப்ஷனில் பார்க்கும்போது இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது, ஃபர்ஸ்ட் வேல்யூவும் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, செகண்ட் வேல்யூவும் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, அதனால இதுதான் கரெக்ட். தென் 18th கொஸ்டின் பாருங்க, கொஸ்டினில் எண் இருக்குதா, அப்போ ஆன்சரும் நமக்கு எண்ணு தான். 19th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைன் எக்ஸ் வந்துருக்குதா, இதில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது, 4 எழுத்து இருக்குது. அப்போ அதே 4 எழுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பார்க்குறோம், இந்த செகண்ட் ஆப்ஷன் தான், அப்போ அதான் கரெக்ட். தென் 20th கொஸ்டின் பாருங்க, 3 இங்கேயும் வந்துருக்குது இங்கேயும் வந்துருக்குது, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9, இந்த 9 வந்து நமக்கு இங்கே தான் இருக்குது, ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். தென் 21 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா வரக்கூடிய எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். இங்கே பாருங்க, எக்ஸ்ன்றவங்களுக்கு 4 தேங்காய் கொடுத்துருக்காங்க, ஒய்ன்றவங்களுக்கு 4 தேங்காய் கொடுத்துருக்காங்க, ஆனால் எஃப்ன்றவங்களுக்கு 5 தேங்காய் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது இல்லையா, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறதுனால இது நாட் அ ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. தென் 22 பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குதா, அதே மாதிரி எக்ஸ் வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க மைனஸ் எக்ஸ் இருக்கும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இங்கே 2x இருக்கும். ஆனால் எக்ஸ் வரக்கூடிய ஆப்ஷன் ஒன்னே ஒன்று ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னால அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். தென் 23 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரேஞ்சுன்னு வந்தாவே டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸ், இது மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸில் இருக்குது. தென் 24 பாருங்க, சைனு காஸ் அப்படின்னு இருக்கு, சைன் அப்படின்னா நெய்தர், காஸ் அப்படின்னா நார், அப்போ நெய்தர் நார். தென் 25 பாருங்க, இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அந்த 2ன்ற நம்பர் ஈவன் நம்பரா, அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்கா, 4ம் ஈவன் நம்பரா, ரெண்டுமே ஈவன் நம்பரா இருக்கிறதுனால இந்த ஈவன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியது. நெக்ஸ்ட் ஒன் சாப்டர் 2 பாருங்க, சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.13ல இருக்குது. இப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் இது மூணையும் ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி பண்ணி படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட்டை கொடுத்து அதை மாடுலஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஸ்டினில் 2 எலமெண்ட் கொடுத்து அதில் ஒரு எலமெண்ட்டை மாடுலஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. 5th கொஸ்டினில் 2 எலமெண்ட் கொடுத்து ரெண்டையுமே மாடுலஸ்குள்ளே கொடுத்துருக்காங்களா. ஒரே ஒரு எலமெண்ட் கொடுத்து அதை மாடுலஸ்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷனும் மாடுலஸ் மாதிரி உள்ள ப்ராக்கெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, மற்றதில் அப்படி இருக்காது. அதுவே 2 எலமெண்ட் கொடுத்து ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் மாடுலஸ்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா மாடுலஸ் இல்லாத ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், ஆனால் நெகட்டிவாக இருக்கக்கூடாது வேல்யூ, இங்கேயும் நெகட்டிவாக இருக்குது இங்கேயும் நெகட்டிவாக இருக்குது பாருங்கள், இங்கே மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்குது, அப்படி பார்த்துக்கோங்க. அதே 5th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் கொடுத்து ரெண்டையுமே மாடுலஸ்குள்ளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேறு வேறு ப்ராக்கெட் உள்ளதை சூஸ் பண்ணிக்கிறங்க. இங்கே வேறு ப்ராக்கெட் இருக்குது இங்கே வேறு ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், மற்ற 3 ஆப்ஷன்ஸ்லேயும் அந்த மாதிரி இருக்காது. தென் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் நமக்கு லெஸ் தென் தானே இருக்குது, அப்போ ஆன்சரும் நமக்கு லெஸ் தென் உள்ளதை சூஸ் பண்ணிக்கிறோம், மற்ற 3 ஆப்ஷன்ஸ்லேயுமே அந்த மாதிரி இருக்காது. தென் 4th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 5ல் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது, இங்கேயும் 5ல் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸோ ஆன்சரில் ரெண்டுமே நமக்கு 5 வரணும், அப்படி உள்ள ஆப்ஷன் இது மட்டும்தான் இருக்குது, ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தென் 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா 5, 1, 2 இது மூணையும் அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 8 கிடைக்கும். 8 இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான், ஸோ அதான் நமக்கு ஆன்சர். தென் 7th கொஸ்டின் பாருங்க, இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் அப்படியே இந்த மொத்த வேல்யூவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 கிடைக்கும். இந்த 13 அப்படியே நம்ம 1 + 3ன்னு ஆட் பண்ணோம்னா 4 கிடைக்கும், ஸோ 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து 0 பாயிண்ட்ல ஆரம்பிச்சிருக்கா, அதனால ஆன்சரும் நமக்கு 0 பாயிண்ட் தான். இந்த 3 ஆப்ஷன்ஸுமே அந்த மாதிரி நமக்கு இருக்காது. தென் 9th கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லாக் இருக்கும், ஏக்கு ஒரு லாகு, பிக்கு ஒரு லாகு, சிக்கு ஒரு லாகு.
ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லாக் தான் இருக்குது அப்படின்றப்ப ஆன்சர் வந்து நமக்கு 1 தான். 10th கொஸ்டின், இப்போ இந்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா 10 கிடைக்கும். அந்த 10ல இருந்து இந்த 3யை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 7 கிடைக்கும். ஸோ அதான் நமக்கு ஆன்சர். இந்த 11th கொஸ்டின், இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு 2ல தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆன்சர் நமக்கு 2 தான். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் 2 வேல்யூ இருக்குது. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு வேல்யூ தான் இருக்குது. அதனால நமக்கு இதுதான் ஆன்சர். அப்புறம் அந்த 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குதா. ஸோ ஸ்கொயர் வந்திருக்கிறதுனால 2 தான் ஆன்சர். இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. 1 + 1 2 அந்த மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனுடைய சைன், இங்கே சைன் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கிறனால ஒரு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே மைனஸை வந்து என்ன பண்ணிடுறோம், ப்ளஸ்ன்னு மாற்றிடும். சரியா? அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இங்கே 3,3 வந்துருக்குதுல்ல. அப்போ 3 × 3 9. 9 வரக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ அதனால் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 8 2 கொடுத்துருக்காங்களா, 8க்கு அடுத்த வேல்யூ 2க்கு முந்தின வேல்யூ, அந்த மாதிரி பார்க்கும்போது 9,1. நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குதா, அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மெட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் முன்னால் வேல்யூ இருக்குது பாருங்கள். இங்கே முன்னால் வேல்யூ இல்லை, அப்போ இங்கேயும் வேல்யூ இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் 17th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 2 வேல்யூ இருக்குது இல்லையா, 2வையும் இந்த 1ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 3 கிடச்சிரும். அதனால 3 தான் ஆன்சர். அப்படி இல்லையா, மொத்தம் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, 1 2 3, மொத்தம் 3 வேல்யூ கொடுத்துருக்கனால 3 தான் ஆன்சர். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்க, 1/-2 இருக்குது இல்லையா, அது அப்படியே நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா நமக்கு இதுதான் ஆன்சராக கிடைக்கும், -1/2. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நமக்கு பவரில் 4 இருக்குது, இங்கேயும் நமக்கு பவரில் 4 இருக்குது. அதனால 4 தான் ஆன்சர். இந்த 20th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லா லாகுமே நமக்கு கேன்சல் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11ம் இந்த லாக் 11ம் கேன்சல் ஆயிரும், 13ம் லாக் 13ம் கேன்சல் ஆயிரும், 15ம் லாக் 15ம் கேன்சல் ஆயிரும், 27ம் லாக் 27ம் கேன்சல் ஆயிரும். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை லாகு கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 லாகு கேன்சல் ஆயிருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன, 4 தான். நெக்ஸ்ட் ஒன், 3rd சாப்டர், எக்ஸசைஸ் 3.12. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 4. இந்த மேலே இருக்கக்கூடிய 2 வேல்யூவையும் ஆட் பண்ணுங்களேன். இங்கே 1 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்போ 1 + 3 4. தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே கொஸ்டினில் K3 வந்துக்கிறதுனால ஆன்சரும் நமக்கு K3 தான் வரணும். 4 ஆப்ஷன்லையுமே K3 இருக்கும். பட் இங்கே மட்டும்தான் நமக்கு ப்ளஸ் K3 இருக்கும். இங்கே பாருங்க மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு பாருங்க. கொஸ்டினில் ப்ளஸ் தானே இருக்கு, அப்போ ஆன்சரும் நமக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் நமக்கு 4ம் 2ம் இருக்குதா ஃபர்ஸ்ட் வேல்யூவில். அப்போ ஆன்சர்லேயே நமக்கு 4ம் 2ம் வரக்கூடியதான் ஆன்சராக சூஸ் பண்ணிக்கிறோம். தென் 4th கொஸ்டின், இந்த 4 டேர்ம்லையுமே பார்த்தீங்கன்னா கீழே /8 இருக்கும். அப்போ ஆன்சரும் நமக்கு /8 வரதான். தென் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, காசு கொடுத்தா தான் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு இதுலேயுமே சைன் போடுறாங்க. அதனால காசு கொடுத்தா சைனு, 5th கொஸ்டின். தென் 6th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேர்ம் பாருங்க, மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட் 2க்கும் நடுவில் மைனஸ் இருக்கா, அப்போ அதே மாதிரி நமக்கு மைனஸ் வரணும். இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அப்போ கீழே பாருங்க, மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு, 1ன்ற டேர்ம் 1 இருக்குது, அப்புறம் இந்த டேர்ம் 1 இருக்குது. டோட்டலாக 2 டேர்ம் இருக்கிறனால அப்போ 2 லாம்டாவா இருக்கணும். சரியா? மேலே மைனஸ் வர்றதுனால 2க்கு நடுவில் மைனஸ், கீழே 2 டேர்ம் வர்றதுனால 2ன்ற ஆன்சர் கீழே இருக்கணும். தென் 7th கொஸ்டின் பாருங்க. இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிகிரின்னு வந்திருக்கும். ஸோ டிகிரி வந்து நம்ம 0ன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். 0 தான் ஆன்சர். தென் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த 8th கொஸ்டினில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ 1 + 1 + 4 + 6 எவ்வளவு, 12. அப்போ 12 தான் நமக்கு ஆன்சர். இங்கே தான் 12 வந்துருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எது நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக நமக்கு வந்து சைனு, காசு, டேன் இது 3மே நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான். நம்ம எதுவும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம்னா இந்த சீக்கு தான். அப்போ சீக்கு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா,
இங்க ஒரு காசு இருக்குது, இங்க ஒரு காசு இருக்குது. அப்ப மொத்தம் எத்தனை காசு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 காசு இருக்குது. இங்கேயும் காசு 2 இருக்கும். ஆனா நமக்கு 2 காசுமே எப்படி இருக்குது, பாசிட்டிவா தான் இருக்குது. அதனால வந்து இதுதான் நமக்கு ஆன்சர். அப்புறம் இந்த 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்லாமே நமக்கு கேன்சல் ஆயிரும். இந்த சைன் ஏ இங்கே இருக்கும், இங்கே மைனஸ் சைன் ஏ இருக்கும், இங்கே மைனஸ் சைன் பி இருக்கும், இங்கே ப்ளஸ் சைன் பி இருக்கும். எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 காசு இருக்கும். காஸ் பி டீட்டா, காஸ் கியூ டீட்டான்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதனால நமக்கு 2n 2ன்றதா ஆன்சர். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் அப்படின்ற வேர்டு வந்தாவே நெகட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 ஆப்ஷன்ல பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் வந்து நமக்கு நெகட்டிவ்ல இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் ஏ வந்திருக்கு, செகண்ட் பி வந்திருக்கு இல்லையா, அதனால அந்த ஆர்டர்ல எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் அப்படி இருக்குது. அதனால இந்த 3rd ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் இருக்குதா, எல்லாமே ரைட்டா இருக்குதா, அப்ப ரைட் ட்ரையாங்கிள். தென் 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை தவிர மற்ற 3 ஆப்ஷன்ஸ்லையுமே அந்த பிராக்கெட்க்கு உள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஹோல் நம்பரா இருக்குது. இங்க மட்டும் தான் நமக்கு ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்குது. அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஒரு காசு இருக்குது, இங்க ஒரு காசு இருக்குது. அப்ப மொத்தம் நமக்கு 2 காசு இருக்குது. அப்ப 2 காசு. தென் 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல இங்க 12 மீட்டர் இருக்குதா, இந்த இப்போ ட்ரையாங்கிள் வந்து மொத்தம் எத்தனை சைடு இருக்கும், 3 சைடு இருக்கும். அப்போ 12 டிவைடட் பை 3ன்னு பார்த்தோம்னா 4 தானே ஆன்சர். 4 வரக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பார்க்குறோம், இதுதான். தென் 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லையும் 10 இருக்குது. அதனால 10 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மற்ற 3 ஆப்ஷன்ஸ்லையுமே ஒன்று கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கும், இல்லைன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும். இங்கே மட்டும்தான் லெஸ் தேன் சிம்பிள் இருக்கும். அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏயும் கிரேட்டரா இருக்குது, பியும் கிரேட்டரா இருக்குது. இப்போ ரெண்டுமே கிரேட்டரா இருக்கிறதுனால போத் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 4th சாப்டர் எக்ஸசைஸ் 4.5 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. 10th பிளேஸ்ன்னு இருக்கா, இந்த 10ன்ற நம்பர் இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எதுல இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த செகண்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்குது. அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இங்க 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்க நமக்கு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ல 3யும் வந்துடுச்சு, 5ம் வந்துடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எது எது வரல, 1 2 4 தான் வரல. அப்போ அதான் கரெக்டான ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு 13 கொடுத்துருக்காங்க. அதனால 30ல தான் நமக்கு ஆன்சர் வரும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லயுமே 30 கொடுத்துருக்காங்க. அதனால இங்க எத்தனை சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், மொத்தம் 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா. அப்போ 30^4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். தென் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 5 வந்துருக்குது. அதனால ஆன்சரும் நமக்கு 5ல தான் வரணும். செகண்ட் ஆப்ஷன்லையும் 5 இருக்குது, தேர்ட் ஆப்ஷன்லையும் 5 இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, இதில் 5 அப்படின்றதா நமக்கு ஆட் நம்பர், 6ன்றது ஈவன் நம்பர். அதனால 5^5 நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஃபிங்கர்ஸ், இங்கே 4 ரிங்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ 3^4ன்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. 3^4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இங்கே n+5 இருக்குது, இங்கே n+1 இருக்குது. இந்த 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 6, இங்கே தான் 6 இருக்குது. அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். இங்கேயும் 6 இருக்குது, பட் நமக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது இங்கனால இதை அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். 7th கொஸ்டின்ல r இருக்குதா, அப்போ ஆன்சர்லேயே நமக்கு r இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா r-1 வருது, இங்கே r+1 வருது, இங்கே r⁻r வருது. இங்கே மட்டும் தான் வெறும் r வந்திருக்கு. அதனால இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்புறம் the number of 5-digit telephone numbers அட்லீஸ்ட் ஒன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ ஒரே ஒரு 0 தான் இருக்கணும். இங்கே 4 0, இங்கே 4 0, இங்கே 2 0. இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் ஒரே ஒரு 0 இருக்குது. அட்லீஸ்ட் 1 இருக்கிறதுனால இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த 9th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே C2 இருக்குது, இங்கே C4 இருக்குது. ஸோ 2க்கும் 4க்கும் நடுவில் உள்ள நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 தான். அதனால 3 தான் கரெக்டான ஆன்சர். The 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 10, இங்கே 4. 10 × 4 40. அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே நமக்கு 12 இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிக்கு 8ம் 12ம் வரக்கூடிய ஒரே ஆன்சர் இது மட்டும்தான். அதனால இந்த ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா
இங்க செட் ஆஃப் 4 parallel lines அப்படின்ட்டு இருக்கும். செட்னா என்ன அர்த்தம்? ரெண்டுன்னு அர்த்தம். 4 parallel lines கொடுத்துருக்காங்களா? அப்ப 2 into 4 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 8 வருமா? இந்த 8 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்குறோம். இதுல மட்டும்தான் இருக்குது. அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் 13th கொஸ்டின் பாருங்க. இங்க 66 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை 6 plus 6 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 12 வந்துருமா? இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் 14th கொஸ்டின் பாருங்க. இங்க 44 கொடுத்துருக்காங்களா? இதை டிவைட் பை 4 பண்ணோம்னா 11 வந்துருமா? அப்போ 11 தான் கரெக்டான ஆன்சர். தென் 15th கொஸ்டின் இங்க 10 கொடுத்துருக்காங்களா? இந்த 4 ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி சி டி இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா 0 வந்திருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் 0 வந்திருக்காது. அதனால இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அதே சேம் ஃபார்மேட் தான் இந்த 16th கொஸ்டினுக்கும் நம்ம அப்ளை பண்றோம். 10 வந்திருக்குது. மற்ற 3 ஆப்ஷன்லையும் 0 இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் 0 இருக்காது. அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இருக்கும், இங்கேயும் 3 இருக்கும். ஸோ இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 கிடைச்சிரும் நமக்கு. அடுத்து 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து என்சிஆர் அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்குது. இதுவும் வந்து என்சிஆர் அப்படின்ற ஃபார்மேட் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே என்சிஆர் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால என்சிஆர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the number of rectangles that a chessboard has. செஸ்போர்டு அப்படின்னாவே நமக்கு 4 சைடு இருக்கும். அப்போ 4 நம்பர் இருக்கணும். அதான் நமக்கு ஆன்சராக வரும். இங்கேயும் 4 நம்பர் இருக்குது, இங்கேயும் 4 நம்பர் இருக்குது. பட் இதுதான் நமக்கு வந்து ஒரு ஆர்டர்ல ஆரம்பிக்குது பாருங்களா, 1 2ன்னு ஆரம்பிக்குதா? அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 பவர் 10 இதான் ஆன்சர். தென் 21 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டேர்ம் இருக்கா, பிஆர் ஆர்பிஆர். அப்போ நமக்கு 2 டேர்ம் வரணும். இங்கேயும் 2 டேர்ம் இருக்குது, இங்கேயும் 2 டேர்ம் இருக்குது. பட் இங்கே சம் அப்படின்னு வந்திருக்கிறனால நமக்கு பிளஸ்ல தான் ஆன்சர் இருக்கணும். அப்போ பிஎன் பிளஸ் 1 இருக்கு பாருங்க, இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் 22 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என் ஆடுன்னு கொடுத்துருக்காங்களா? ஆட் அப்படின்றதுனால 3 வேல்யூ இருக்கணும். சரியா? இந்த 2 ஆப்ஷன்லையும் 3 வேல்யூ இருக்குது. பட் என்னன்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு எண்ணில் தான் இருக்கணும் வேல்யூ. இங்கேயும் எண்ணில் இருக்கு, இங்கேயும் எண்ணில் இருக்கு, இங்கேயும் எண்ணில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 எண்ணில் இருக்கு பாருங்க. அப்போ இது வராது. இதுதான் நமக்கு ஆன்சர். தென் இதில் பார்த்தீங்கன்னா C4 C5 C6 இது மூணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 15 கிடைக்கும். பட் 15 இங்கே இல்லை. நியரஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 14 தான் ஆன்சர். தென் 24 பாருங்க. இந்த லாஸ்ட் நம்பர் 17 ஆட் பண்ணுறோம். 1 + 7 8 கிடைக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எதில் 8 வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஆப்ஷனில் தான் 8 வந்திருக்குது. அதனால இதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.5 பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். மற்ற 3 ஆப்ஷனுமே வந்து கீழே வந்து நமக்கு டினாமினேட்டரில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் வந்து பவர் 10 வந்திருக்கா? அப்போ ஆன்சர்லேயே நமக்கு பவர் 10 வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது. ஆனால் இங்கே தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, 10ல் ஆரம்பிச்சு 10லேயே முடிஞ்சிருக்கு. அதனால 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டினில் நமக்கு இந்த பவர் 20 இருக்கா? இப்போ ஆன்சர்லேயும் நமக்கு பவர் 20 வரணும். இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் நமக்கு பவரில் 20 இருக்குது. அதனால அதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 10 இருக்குது. அப்புறம் இங்கே 2 வேல்யூ இருக்குது, n அப்படின்ற ஒரு வேல்யூ, r அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ. அப்போ 10 × 2 20 தான் ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு ஒரு தியரம் இது, அதனால இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இந்த ஏ வந்து எப்பவுமே ஜியை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் இங்கே பார்த்தீங்கன்னா A2ன்னு முடிஞ்சிருக்குதா? அப்போ 2 தான் நமக்கு ஆன்சர். தென் 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸில் நடுவில் 8 வந்திருக்கு. செகண்ட் கொடுத்துருக்கக்கூடியதில் நடுவில் 4 வந்திருக்குது. 8 டிவைடட் பை 4 பண்ணோன்னா ஆன்சர் 2 வரும். 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். தென் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1/√3 1/√3 + √2 இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா? இப்படி வந்தாவே இது என்னன்னா ஹெச்பின்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இந்த 9th கொஸ்டினில் இங்கே நமக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, 16ன்னு ஒன்று, 8ன்னு ஒன்று. இந்த 2 நம்பருமே டிவைட் ஆகக்கூடிய ஒரே நம்பர் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 4. 16ம் 4ஆல் டிவைட் ஆகும், 8ம் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அதனால 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். தென் 10th கொஸ்டினில் நமக்கு டி வந்திருக்கா? அப்போ ஆன்சரும் நமக்கு டி தான். இந்த நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 13 அப்படி இருக்கா?
இந்த 13க்கு நியர்பை வேல்யூன்னு பார்க்கும்போது 12 தான். அதனால இந்த 12 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷனுமே n கியூப் n கியூப் n கியூப்னு இருக்கும். இந்த இதையுமே வந்து நம்ம 3 n இருக்கு பாருங்க, மூணையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு n கியூப் வந்துடும். ஆனால் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் n ஸ்கொயர்னு இருக்கும். இது மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நியூமரேட்டரில் வந்து நமக்கு 1 அப்படின்ற வேல்யூ இருக்குது. அதனால ஆன்சர்லேயே நமக்கு 1 வரணும், அதாவது ரூட்குள்ளே வரக்கூடாது, வெளியில் வரணும். அப்படின்றப்ப இங்கேயும் நமக்கு 1 இருக்குது, இங்கேயும் நமக்கு 1 இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு கீழே வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இங்கேயும் நமக்கு கீழே வேல்யூ வரணும். அப்போ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது, 4th ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த 14th கொஸ்டினில் இந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 1/2ன்னு இருக்கா, இது அந்த ஃபார்மேட்டில் நமக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது பாருங்கள், 1 2 வந்திருக்கா, அதனால் இதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர். தென் 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா √2ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கா. இந்த 4 ஆப்ஷனில் இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும் தான் √2 இருக்குது பாருங்கள், அதனால் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நம்பர் இந்த சீரீஸில் 1/2 இருக்குது. இங்கே அது நான் 1/2 ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்குறோம், எதுவுமே இல்லை. அப்போ அடுத்த வேல்யூக்கு வரும், 7/4 இருக்குது. 7 அப்படின்ற நம்பர் இங்கே இருக்கு பாருங்க, அதனால இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தென் 17th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 18 இருக்குதா, இந்த 1ஐயும் 8ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 கிடைக்கும். இங்கே ஒரு 6 இருக்குது, அப்போ 9/6 நம்ம அப்படியே டிவைட் பண்ணோம்னா 2/3 கிடைச்சிரும். ஸோ 2/3 தான் வேல்யூ. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற 3 ஆப்ஷன்ஸுமே பாசிட்டிவாக இருக்குது, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு நெகட்டிவாக இருக்குது. அதனால இதை நாம சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இல்லைன்னா கொஸ்டினில் இங்கே நெகட்டிவ் இருக்குது, அதனால ஆன்சரும் நமக்கு நெகட்டிவாக வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தென் 19th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஆப்ஷனும் பாசிட்டிவாக இருக்குது, அதனால அது ரெண்டையும் சூஸ் பண்ண வேணாம், நெகட்டிவாக தான் இருக்கணும். இங்கே 2 நெகட்டிவாக இருக்குது, பட் இதுதான் வந்து ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கு, அதனால இந்த ஆப்ஷனும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தென் 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நம்பர்லேயுமே 2/3 2/3 2/3ன்னு வந்திருக்கா. இப்போ ஆன்சர் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கிறோம், 3/2. அதனால இந்த ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். லாஸ்ட்டு 6th சாப்டர் எக்ஸசைஸ் 6.5 பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், இதில் வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க அண்ட் லோக்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோக்கஸ்னால் லோன்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. அப்போ ஒய் ஆக்சிஸ் மைனஸில் இருக்கணும்னு அர்த்தம். இங்கே தான் வந்து ஒய் வந்து மைனஸில் இருக்குது. இதெல்லாம் 3y இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது, ஒய் மைனஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது தான், அதனால் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தென் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸில் இந்த 3 ஆப்ஷன்ஸுமே வித்தியாசமாக இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒய் ஸ்கொயர். மற்றெல்லாம் எக்ஸ் ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இது மட்டும்தான் ஒய் ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தென் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து 3ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கா. கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த ஆப்ஷனை ஆட் பண்ணாதான் நமக்கு 3 கிடைக்கும், 1 + 2. அதனால இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஃபோர்த் கொஸ்டின் இங்கே 8 - 5 3 தான் ஆன்சர், அதனால 3 நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2,3ல செகண்ட் வேல்யூ 3, இங்கே ஆல்ஃபா பீட்டாவில் செகண்ட் பீட்டா இருக்கு. அப்போ 3 × பீட்டா 3 பீட்டா, இந்த ஒரு ஆப்ஷனில் தான் 3 பீட்டா வருது, அதனால நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் இங்கே 3 இருக்குது, இங்கே -5 இருக்குது. 3 - 5 -2, இந்த ஒரு ஆப்ஷனில் தான் -2 வருது, அதனால இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த 7th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸில் இது √2ல உள்ள ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணிடுங்க. 2 உள்ள ஆப்ஷனில் இதுதான் நெகட்டிவாக இருக்குது, அதனால நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். தென் 8th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸில் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் மைனஸில் இருக்குது, மற்ற எல்லாமே +++ன்னு இருக்கும், அதனால இதை சூஸ் பண்ணிக்கிறோம். தென் 9th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் இந்த லாஸ்ட் வேல்யூவையும் ஆட் பண்ணுறோம், செகண்ட் வேல்யூவையும் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 5,5 கிடைக்கும், 5,5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு √5 இருக்குதா, அப்போ வெறும் 5 அப்படின்றத நம்ம வந்து ஆன்சராக சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 11th கொஸ்டினும் 12th கொஸ்டினும் ஒரே மாதிரி ட்ரிக் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனில் எக்ஸோடைய கோஆர்டினேட்டரை வந்து நம்ம ஒய்க்கும் ஒய்யுடைய வேல்யூவை எக்ஸ்க்கும் மாற்றிட்டு சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் 5x - y இருக்கா, அப்போ எக்ஸோடைய வேல்யூவை ஒய்க்கு கொண்டு வந்துடணும், ஒய்யோடைய வேல்யூவை எக்ஸ்க்கு கொண்டு வந்துடணும், நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை மாற்றிடணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்கே தான் இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான்,
எக்ஸ் உடைய வேல்யூவை ஒய்க்கு கொண்டு வந்துடும், ஒய்யுடைய வேல்யூவை எக்ஸ்க்கு கொண்டு வந்துடும், நடுவில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை மாற்றிடும். தென் 13th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2,3 2 × 3 6 பட் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லெங்த் ஆஃப் த சைட்னாவே ரூட்டுக்குள்ளே இருக்கணும். தென் 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூவில் 2 இருக்குது, செகண்ட் வேல்யூவில் 3 இருக்குது. அப்போ 2,3 எங்கே இருக்குன்னு பாருங்க, இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ 2,3. தென் 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 1 + 3 4, அதனால இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். 16th கொஸ்டின் இமேஜ் ஆஃப் த பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இமேஜ் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் திருப்பி காமிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி முன்னால் நின்னோம் அப்படின்னா அப்படியே இமேஜ் திருப்பி காமிக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ 2,3னா 3,2ன்னு வந்துடும். பாயிண்ட்டும் வந்து நமக்கு நெகட்டிவாக மாறிடும், -3, -2ன்னு மாறிடும். தென் 17th கொஸ்டின் இங்கே கீழே 3யும் 4ம் இருக்கு. 3 × 4 12, பட் நமக்கு அந்த 12 வந்து மேலே வந்திருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேயும் 3 வந்திருக்குது, இந்த ஈக்குவேஷன்லேயும் 3 வந்திருக்கு. அப்போ 3 × 3ன்னு பார்க்கும்போது 9 வந்து மேலே வந்திருக்கணும். 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 3kx இருக்கா, அப்போ k = 3, k-னுடைய வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிற வேண்டியது. தென் 20 பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கு, இங்கே 20 இருக்கு. 20 - 4 16. தென் 21 பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்கு, இங்கே -7 இருக்கு. அப்போ 6/-7. நெக்ஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா ஏரியான்னு வந்திருக்கா, ஏரியான்னு வந்தாவே 1/2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1/2a². தென் 23 பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 6 - 3 3, பட் -3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தென் 24 பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 3 5, 4 + 5 9, அப்போ 5/9. இந்த 25th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு சைன் தான் ஃபர்ஸ்ட் வரும், காஸ் வந்து செகண்ட் தான் வரும். ஸோ அந்த ஆர்டரில் பார்க்கும்போது இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய சாப்டர் 1 to 6க்கான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தாச்சு. இந்த 1 மார்க்கை பிடிஎஃபாக வீடியோட லிங்க்ல கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தரவாகும். சரியா? தேங்க்யூ.